ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடெக் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிடெக் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க, நீங்கள் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும், உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடெக் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்லேயே சொல்லலாம். இதில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஓரியன்டாக ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஒரு மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மிஷின்ஸ், அந்த பர்டிகுலர் சிஸ்டமை ஹெல்த் கேர் எலக்ட்ரானிக் டிவைஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது எப்படி டிசைன் பண்ணுறது, அதை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிற இது ஓரியன்டாக தான் நீங்கள் படிப்பீங்க. தென் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஓரியன்டாக வரும் அப்படின்னா ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டாகவும் நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக படிப்பீங்க. கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி உள்ள சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் நீங்கள் படிப்பீங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஓரியன்டாகவும் நீங்கள் மெடிக்கல் டிவைஸை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை வச்சு ஒரு டிசீஸ் எப்படி க்யூர் பண்ணுறது, இது ஓரியன்டாக தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. இப்போ மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிடெக் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி மினிமம் 45 to 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ எலிஜிபிள் க்ரைட்டீரியா வைஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி ஃபீல்டில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜிஸ்லேயுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஏரியா ஆஃப் தி ஜாப்ங்கிற மாதிரி சொல்லலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஆர்என்டி சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபார்மசிஸ்ட் ஷாப்ஸில் கூட உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்ரூட்டிங் ஏரியாவாக இருக்கும். அண்ட் ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளினிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், பயோமெட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், பேட்டன்ட் அனாலிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், பிஸ்னஸ் மேனேஜர்ஸை ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ப்ரொஃபஸர் டீச்சர்ஸை கூட ஒரு காலேஜஸ்லேயோ ஒரு யூனிவர்சிட்டிஸில் கூட உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், டெக்னிக்கல் ரைட்டராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மெக்கானிக்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் ரிலேட்டடாக வர நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினரிஸை டிசைன் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது ஓரியன்டாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டான காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் படிக்கிறது மூலமாக உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூராக கிடைக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கான சேலரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 லேக்லேருந்து மேக்ஸிமம் 10 லேக் வரைக்குமே உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் அஸ் அ ஃப்ரெஷராக வேரி ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் கோர்ஸ் பற்றி சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட் வாய்ஸ் பற்றியுமே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிற மெடிக்கல் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காலேஜஸ் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு அந்த காலேஜ் சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.